ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எகிப்தியன் சிவிலைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்போ எகிப்தியன் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன இயரில் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இயர் வரைக்கும் இருந்துச்சு, எகிப்தியன் சிவிலைசேஷனோட கண்டுபிடிச்ச ஒரு இயர், அதோட ஃபவுண்டேஷன், மம்மீஸ், அதுக்கப்புறம் அங்கே வாழ்ந்த கிங்ஸ், அதுக்கப்புறம் எங்கே அது ஸ்டார்ட் ஆச்சு, இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லோகிடெக் ஃபேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அடுத்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எகிப்தியன் சிவிலைசேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3150 பிசியில் ஸ்டார்ட் ஆச்சு. அது 30 பிசி வரைக்கும் தொடங்கியிருக்கு. அதாவது 3000 இயர்ஸ் வரைக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணது எகிப்தியன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு கிராண்டான இருக்கிறதுல பெரிய சிவிலைசேஷன் எகிப்தியன் சிவிலைசேஷன் தான். அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது கிங் மெனிஸ். அவர் இந்த எகிப்தியன் சிவிலைசேஷன் அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். எகிப்தியன் சிவிலைசேஷன் எங்கே ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டில் அது ஃபுல்லாகவே நார்த்து ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் ஆஃப்ரிக்கா தான் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் நைலோட சைடில் தான் நடந்துச்சு. நம்ம எல்லாருமே எகிப்ட் அப்படின்ற ஒன்று தான் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அந்த எகிப்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் இருந்துச்சு, அதுதான் கெமட்டுன்ற பேர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அந்த கெமட்டுன்ற பேரை மாட்டி எகிப்ட் அப்படின்னு வச்ச ஒரு பேர் எகிப்ட்ஸ், ஏஇஜிஒய்பிடிஎஸ், எகிப்ட்ஸ். அவர் பேர் மாதிரியே இருக்கனால எகிப்துன்னு வச்சுட்டாரு. எகிப்ட்னு பேர் வச்சது அவர் தான். எகிப்தியன் சிவிலைசேஷன் வந்ததுனால எகிப்டுக்கு என்னென்ன கிடச்சிருந்தா, ஒரு புது லாங்குவேஜ், எகிப்ட் லாங்குவேஜ், ரொம்ப ஓல்டஸ்டான லாங்குவேஜ். அது ஒன்று. ஒரு ரிலீஜியன், எகிப்தியன் ரிலீஜியன் இன்னுமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான பெரிய ரிலீஜியன். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய விதமான கலைகள், லாங்குவேஜ், ரிலீஜியன், ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கலைகள், இதெல்லாம் எகிப்தியன் சிவிலைசேஷனுக்கு எகிப்டால் கிடச்சிது. எகிப்து மம்மி பண்ணுறதுல நமக்கு நிறைய மம்மி பண்ணுறாங்கன்னு தெரியும். அதில் எங்கள் கிங்ஸ்க்கு மட்டும்தான் மம்மி பண்ணுவாங்க. மம்மிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு மனுஷனை அவங்க உடம்புல இருக்க எல்லா ஆர்கான்ஸும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஹார்ட்டை மட்டும் விட்டுருவாங்க. பிரெயின் எப்படி திரும்ப எடுப்பாங்க, மண்டையில் ஒரு இதுவுமே போன்ஸுமே உடஞ்சதை ஆர்கியாலஜிஸ்ட் பார்க்கல. இருந்தாலும் எப்படி பிரெயினை இது பண்ணாங்கன்னு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு குச்சி மனுஷனோட மூக்குக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆர்கியாலஜிஸ்ட்டு. அது சயின்டிஸ்ட்டை போய் சொன்னோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரெயினில் அந்த ஒரு குச்சை நல்லா ஹீட் பண்ணி அதை எடுத்து மூக்குக்குள்ளே மண்டையை ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி வெளில எடுத்திருக்காங்க. ஹார்ட் மட்டும் உடம்புல அப்படியே விட்டுட்டாங்க. ஹார்ட் மட்டும் இருக்க அந்த வெறும் உடம்பை சால்ட்டில் 40 நாளுக்கு மோர் தென் 1 மந்த்து ஊற வச்சு அதை இது பண்ணியிருக்காங்க. ஆயிலில் போட்டு ஆயிலில் நிறைய இது பண்ணி தேன் அதெல்லாம் ஊட்டியிருக்காங்க வேறு. அதை அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ மாதிரி ஃபைனான பேப்பர் மாதிரி அது எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னு நமக்கு என்னன்னு தெரியல. அது வழியாக ரோல் பண்ணியிருக்காங்க மனுஷனோட பாடியை. அதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்காங்க. ஏற்கனவே இது பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும். இங்கே பண்ணுற எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸ் தான். அதனால் ஒன்லி கிங்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் நிறையா முதலைங்களுக்கும் பூனைகளுக்கும் இந்த மாதிரி மம்மிஃபிகேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 5000 உடம்பு, 1 2 இல்லை 5000 உடம்பு மம்மிஸ், பூனை அப்புறம் முதலையோட மம்மிஸ் கிடச்சிருக்கு. மனுஷனுக்கே இது பண்ணுறது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஏன் இது இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி கடவுள், இப்போ நண்டி, நம்ம ஹிந்துவிசம்க்கு ஒரு கடவுள் அப்படின்றமோ, எல்லா மதத்துக்குமே ஒரு அனிமல் வச்சு அதிகமாக கும்பிடுவாங்க. மயில், கிருஷ்ணா, முருகன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு முதல்ல தலை வச்ச ஒரு இது இருக்கார், ஒரு கிங்கு மாதிரி. அவர் ஒரு கிங்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள். அவர் கிங்கு கிடையாது. அவங்களோட எப்படி நம்ம மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிங் கடவுள். அவரை வழிபட்டு வராங்க. அதுக்கப்புறம் கேட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தெய்வீகமாக டிவச்சுவலாக அது கேட்ஸை அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் கேட்ஸையும் முதலைங்களையும் அப்போவே மம்மிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸோட பண்ணணுன்னா நம்ம லோகிடெக் ஷேஃபேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்கள்கிட்ட வந்து நான் மீட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்படியே லைக்கும் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க.